பாட்டாளி மக்கள் கட்சியோட நிர்வாக குழுவுல இருந்து அன்புமணியை அதிரடியா நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்டிருக்காரு. ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான அந்த மோதல் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களா ரொம்ப அதிகமா இருக்குது. 2 பேரும் நீயா நானாங்கிற அளவுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இவர் ஒரு சில நிர்வாகிகளை கட்சியில இருந்து நீக்கிறதும், இவர் சில அந்த நீக்கப்பட்ட நிர்வாகிகளை மறுபடியும் கட்சியில சேர்க்கிறதும் அப்படின்னு 2 பேரும் விடாப்பிடியா ஒரு விஷயத்துல நடந்துகிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாமகவோட தலைமை நிர்வாக குழுல இருந்து அன்புமணியவே நீக்கி என்ன பண்ணிட்டாரு, ராமதாஸ் உத்தரவிட்டாரு. அந்த புதிய நிர்வாக குழுல ஜி.கே. மணி, பேராசிரியர் தீரன், இந்த மாதிரி சில முக்கிய நபர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாமகவுல இருந்து அன்புமணியால நீக்கப்பட்ட பலரையும் இந்த நிர்வாக குழுல பாத்தீங்கன்னா ராமதாஸ் சேர்த்து ஒரு புது நிர்வாக குழு அமைச்சிருக்காரு. அதனால இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நீடிக்குது. ஸோ இது விரைவில் முடியக்கூடிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜி.கே. மணி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த பிரச்சனையை வெளியில இருந்து யாரும் தீர்க்க முடியாது. ராமதாசும் அன்புமணியும் உட்காந்து நேருக்கு நேரம் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனை தீரும். அதே மாதிரி இந்த பாமகவில் இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வேற எந்த கட்சியும் காரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திருக்காரு. ஏன்னா இந்த பாமகவில் நடக்கிற பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி இடையில ஒரு வார்த்தையை சொன்னாரு. அப்ப அந்த இதுக்கு அன்புமணி ஜி.கே. மணி என்ன பண்ண, இல்ல எந்த கட்சியுமே காரணம் இல்லை, பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ராமதாஸ் அன்புமணி தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சூசகமா சொல்லியிருக்காரு. ஸோ 2 பேரும் அமர்ந்து பேசினா அந்த பிரச்சனை முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்தா இருக்குது. 2 பேரும் அமர்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.